2026 தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என கூறியுள்ள டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை எனவும், எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 10 நாள் கெடு முடியுது. அடுத்த கட்டமா 10 நாள் கெடு முடியுது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு. அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம், அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு. நீங்க என்ன, அது அவருடைய விஷயம், அவர் போறாரு. நீங்க என்ன, நீங்க எங்களை பத்தி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இதை அகங்காரத்திலேயோ மற்றவங்க மாதிரி ஆணவத்திலேயோ சொல்லல, உறுதியாக சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட அதிமுக அழைப்பு கொடுத்தால் நீங்க சேர்ந்துருங்களா? நான் சொல்கிறேன், முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை.